ஹாய் கீதா, எப்படி இருக்க? உனக்கு என்னடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எப்படியோ பொழுது நல்லா கழிச்சிருவ. எனக்கா? எனக்கு இன்னும் இல்லடி, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ, பாய் ஃப்ரெண்ட் கூட நீங்க எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றீங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நான் வயசு பொண்ணு இல்ல, ராத்திரியில தூக்கமே வரதில்ல. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு ரொம்ப தவிக்கிறேன். அந்த சுகத்தை எல்லாம் கற்பனை பண்றதே தவிர நான் நேரடியா அனுபவிச்சதே இல்ல. அந்த வீடியோஸா பாப்பேன், ஏன் பார்க்க மாட்டேன்? அத பார்த்துதான் நான் கொஞ்சம் என் மனசை தேர்த்திக்கிறேன். நீ உன் பாய் ஃப்ரெண்ட கூட எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு அமிச்சல்ல, அத நான் பார்த்ததுல இருந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் அனுப்புறியா? அனுப்புடி, அனுப்பு. எல்லாம் வாய் வாரத்துல சொல்வீங்களே தவிர எல்லாம் சுயநலம்தான். எங்க அண்ணன் வராரு, நான் அப்புறமா கால் பண்றேன். அண்ணா, நம்ம வீட்ல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி வருவான்னு சொன்னீங்க, இன்னைக்கு வருவாங்களா? ஆமாமா, 10 மணிக்கு வரேன்னாங்க. எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது, இவ்வளவு நேரம் அவங்கள தான் எதிர்பார்த்தேன். வந்தா நீ அவங்க கிட்ட பேசு, நான் அப்ப கிளம்பட்டுமா? இந்த தடவை நல்லவங்களா பாருங்க அண்ணா. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ரங்கம்மா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டால. அந்த அனுபவத்துல தான் இந்த தடவை நல்லவங்களே செலக்ட் பண்ணிருக்கேன். அவங்க வந்தா பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. ஓகேவாமா? சரிங்க அண்ணா. பத்திரமா கதவு முடிக்க. வணக்கம்மா. என்ன கங்கா, ஒண்டியா வந்திருக்க? வேலைக்காரியை கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, தப்பா நினைக்காதீங்கம்மா. நான் உங்க வீட்டு வேலைக்காக ஒரு நல்ல பொண்ணை பேசியிருந்தேன். ஆனா அவங்க மாமா திடீர்னு இறந்து போனதுனால அவ ஊருக்கு கிளம்பி போயிட்டாமா. அப்படியா? அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிட்டுமா? வேணாமா, அந்த பொண்ணு வர வரைக்கும் என் பையன் உங்க வீட்டுல வேலை செய்வாமா. நீங்க சம்மதிச்சா மட்டும்தான். அவர் எங்கேயோ வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்ன. இப்ப எங்கேயும் வேலை செய்யலம்மா, சும்மாதான் இருக்கான். உன் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? என் கூட தாம்மா கூட்டிட்டு வந்திருக்கேன். இதோ வெளியில நிக்கிறான். மோகன், 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 கொஞ்சம் உள்ள வாடா. உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லுமா, அவர் ஒத்துக்கிட்டாருன்னா வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இரு, போன் பண்ணி கேட்டு சொல்றேன். ஓகே அண்ணா. அண்ணா ஓகே சொல்லிட்டாரு, சம்பளத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னாரு. அப்படியாம்மா? இன்னிலிருந்தே என் பையன் உங்க வீட்டுல வேலை செய்வாமா. இவன் ரொம்ப அடக்கமா இருப்பான், யார் பிரச்சனைக்கும் போக மாட்டான். இங்க பாருப்பா, நீ நல்ல வேலையை பாரு, நான் கிளம்புறேன். ரொம்பதான் பொம்பளை பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை ஃபேஸ் டர்ன் பண்ணி பாரு. என்ன படிச்சிருக்க? டிகிரி கம்ப்ளீட்டட். பிகாம். சப்ஜெக்ட்? மேக்ஸ். நீ மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா? ஆமாங்க. ஏன் கேட்டேன்னா, நான் மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப புவர். எனக்கு நீ உதவி பண்ணணும். கண்டிப்பா பண்றேன் மேடம். ஓகே, நீ மளிகை கடைக்கு போய் சாமானெல்லாம் வாங்கிட்டு வா. ஓகே மேடம். கடைக்காரருக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியும், கொடுப்பாரு, கொண்டு வா. ஓகே மேடம். பில் போட்டதும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அவருக்கு கூகுள் பே பண்றேன். சரிங்க மேடம். ஹலோ, நில்லு. என் ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அப்ப எனக்கு ஃபோன் எப்படி பண்ணுவ? டென்ஷனா இருக்கா? எதுக்கும் பதட்டப்படாத, பொறுமையா வேலை செய். சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நல்லா இருக்கே, அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல மேடம், நானே கொஞ்ச நாள் துணிக்கடையில வேலை பார்த்து அந்த பணத்துல அப்போ வாங்கினேன். அங்கிருந்ததுக்கு வேலையை விட்ட? இப்பவும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் மேடம். இங்க வீட்டுல வேலைக்கு ஆள் இல்லைன்னு என்ன அங்க வேலையை விட சொல்லிட்டு இங்க சேர்த்து விட்டாங்க எங்க அம்மா. அம்மா சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த. கிரேட். இப்படி கொடு, நம்பர் தரேன்.
உனக்கு அங்கே டீ வேணும்னாலும் கூல்ட்ரிங்க் வேணும்னாலும் கொஞ்சம் கூட தயங்காம குடி. ம். ஓகே, கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல, ரொம்ப சீரியஸா இருக்கு. பரவாயில்ல, நல்லாவே இருக்கான். ஐயோ. இவ பெரிய கேடியா இருக்கா. ஐயோ. ஆ. இப்ப இவ கதை அப்படியே மாறிடுச்சு. ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சா, அப்பாவி மாதிரி முகத்தை வச்சிருந்தா. வீட்டுல தனியா இருந்தா போதும், அமெரிக்கா பொண்ணையே மிஞ்சிருவா. இவ சிகரெட் பிடிக்கிறதையும் தண்ணி சாப்பிட்றதையும் கூட பிறந்த அண்ணனுக்கு கூட தெரியாம நல்லா மெயின்டைன் பண்ணி நடிக்கிறா கள்ளி. மேடம், நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு போறியா? நோ, இன்னைக்கு நீ இங்க தான் படுக்கணும். எங்க அண்ணா கேம்புக்கு போயிட்டு வருவாரு. உன்னை வேலையில வச்சுக்கிட்டதே என்னோட செக்யூரிட்டிக்காக தான். சரிங்க மேடம். சுத்தமா குளிச்சுட்டு ஹாலில் படுத்துக்க. ஓகே மேடம், நான் குளிக்க போகிறேன். பொதுவா பெண்களுக்காக தான் சிசி கேமரா வைப்பாங்க. நான் இந்த மோகனுக்காக தான் சிசி கேமரா பாத்ரூம்ல வச்சிருக்கேன். என்னமோ நினைச்சேன், செம உடம்பு தான். பொண்ணுங்க அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். வர்ஜின், ஓ மை காட், ஸ்டாக் எல்லாம் வேஸ்ட் பண்றான். என்னமோ நினைச்சேன், செம கலக்கல் ராஜா தான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. செம்மையா இருக்க, அனுபவிக்கலாம்ல. டைம் வேஸ்ட் பண்றான். மோகன், காலையில படி இறங்கிட்டு இருக்கும்போது கால் சுளிக்கிடுச்சு. கொஞ்சம் மசாஜ் பண்றியா? மேடம், ஏன் அவ்வளோ ஷாக் ஆகுற? எனக்கு இல்லாத பயம் உனக்கு எதுக்கு? வா உட்காரு, வந்து மசாஜ் பண்ணு. ஓகே மேடம். யா, உன் கையில கிரிப் நல்லாவே இருக்கு. ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தியா? ஆமாம் மேடம், போயிட்டு இருந்தேன். என் கால் டச் பண்ண பிறகு உனக்கு எதுவும் தோணலையா? சாரி மேடம், நான் நீங்கள் சொல்கிற வேலையை மட்டும்தான் பண்ணுவேன். எனக்குன்னு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. ஓஹோ, உனக்குள்ள அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே அமுக்கு. உனக்குள்ள கரண்ட் இல்லையா என்ன? நல்லா இருக்கு, செமையா இருக்கு, எவ்வளோ சுகமா இருக்கு. அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு.
அப்படியே சந்தோஷத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ஆ, தாங்க முடியல. மேடம், திஸ் இஸ் டூ மச். இதனால உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம். அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு. திஸ் இஸ் டூ மச். இந்த மாதிரி நீங்க பேசுறது நல்லதில்ல. அப்போ நீ தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் வர வச்சுப்பியா? அப்படின்னா ஓகே, நான் உன்னை காதலிக்கிறேன். நம்ம காதல் நல்ல ஸ்ட்ராங் ஆனதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப ஓகேவா? மேடம், நீங்க ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? வேணும்னா உனக்கு பாண்ட் பேப்பர்ல எழுதி தரேன். கம் ஆன். ஐயோ, அப்பவே நினைச்சேன் ஏதாவது ஒரு நாள் இப்படி பண்ணுவான்னு. என்னமோ நினைச்சேன். தினமும் சரக்கு அடிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு மொபைல்ல ஆபாச படங்கள் பார்த்துட்டு இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் மாறிடுவா. பாவம் அந்த மோகன் என்ன ஆவானோ என்னவோ. மோகன், மோகன், டீ கொண்டு வா. இந்தாங்க மேடம் டீ. உட்காரு. சரிதா மேடம், இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். டேஞ்சர் இல்ல, நமக்கு தான் அட்வான்டேஜ். நம்ம தங்கச்சி காதலிக்கிறான்னு சரின்னு நமக்கு கல்யாணம் பண்ணுவாரு. டைம் வரணும் எதுக்கும். கிட்ட வா. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியற வரைக்கும் எதுக்கு? நீங்களே போய் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ண சொல்லி கேட்கலாம்ல. டைம் வரணும் எதுக்கும். கிட்ட வா. சரிதா, நீ பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல. இப்பவே நம்ம 2 பேரோட விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன். எங்க அண்ணன் கிட்ட நீ என்னடா சொல்றது? வெளியே போடா ராஸ்கல். விடுங்க மேடம், விடுங்க. போடா வெளியே. எனக்கு உன் கூட கல்யாணமா? ரொம்ப தான் ஆசைப்படுற. உன் ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? சரிதா, நீ என்ன பேசுற? நீ கல்யாணம்னு சொன்னதுனால தான் நீ சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். இப்ப நீ பிளேட்டை மாத்துறது நல்லதுக்கு இல்ல. டேய், நீ என் வீட்ல வேலைக்காரன். அதுக்கு மேல எதுவும் பேசாத. ஞாபகம் வச்சுக்க. என்ன மாதிரி பொண்ணை அனுபவிக்கிறது உன்ன மாதிரி ஆளுக்கு ரொம்ப அதிகம்தான். உன் வாழ்க்கைக்கு இது போதும். போ வெளியே. இந்த மாதிரி வேலை செய்யற பொண்ணை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தேன்ற பேர்ல கூப்பிடுவாங்க. யூ ஸ்டூபிட். எவ்வளோ தைரியம்டா உனக்கு? என்னையே எதிர்த்து பேசுறியா? மரியாதையா இங்கிருந்து வெளியே போ. வெளியே போலனா? வீட்ல தனியா இருந்த பொண்ணு கிட்ட ரேப் பண்ண ஆம்பளை. அந்த ஒரு வார்த்தையால நீ ஜெயிலுக்கு போவ. நீதி நேர்மைக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேன். பண்ணு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, இப்பவே பண்ணு. அண்ணா, அண்ணா, இவனுக்கு பார் நான் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு. இது போதும், வாய் மூடு. வெட்கம் இல்லாம பேசுற. சீ, நீ ஒரு பொண்ணா? அண்ணா, முதல்ல இந்த மோகன் கிட்ட சாரி கேளு. உன்னால கேட்க முடியலன்னா மோகன் கிட்ட நான் சாரி கேட்கிறேன். சாரி மோகன், என் தங்கச்சி சார்பா உங்ககிட்ட மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். உனக்கு நான் அண்ணன் மட்டும் இல்ல, அப்பாவும் தான். இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதெல்லாம் என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த விஷயம் உனக்கு தெரியாது. என்ன கங்கா, இப்ப எல்லாம் நீ வேலைக்கு வர்றதையே விட்டுட்ட. வீட்டுல என்னதான் நடந்தது? சில விஷயங்களை என்கிட்ட நீ மறைக்கிற. வயசுல நீ பெரியவ. இவ்வளவு நாள் பழகி நீயே எங்களை புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பாங்க? இல்லைண்ணா, சரிதாவை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இத்தனை நாள் உங்கள் வீட்டு உப்பை சாப்பிட்ருக்கேன்ல.
இங்க பாருமா, நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா? உங்க அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாருன்னு புரியுதா? நீதி நேர்மையை பத்தி எல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல இங்கிருந்து வெளியே போ. மறுபடியும் இந்த பக்கமே வராத. போ, வெளியே போ. இத்தனை வருஷமா வேலை பார்த்ததுக்கு எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டம்மா. அப்படின்னு இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன்னு மட்டும் நினைக்காதம்மா. சொல்லவே சொல்ல மாட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க அண்ணன் நெஞ்சு வெடிச்சு போயிருமா. நான் போயிடுறேம்மா, நான் போயிடுறேன். நல்லதுக்கு தான் சொன்னேன். நான் போயிடுறேம்மா, போயிடுறேன். அவளுக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் நானே அப்பாவா இருந்து அவளை வளர்த்தேன். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிட்டேன். அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்னு சொல்லு. எங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரிய பாரு கங்கா. பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிரு கங்கா. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சரி கங்கா, நீ சிகரெட் பிடிப்பேன்னு தெரியும், தண்ணி அடிக்கிற விஷயமும் தெரியும். ஆனா அதை பத்தி எதுவுமே கேட்கல. ஆனா எப்பவுமே உன்னோட சந்தோஷத்துக்கு நான் தடையே போடல. அது மட்டும் இல்லாம இவ ஒரு அப்பாவி, காதலிக்கிறேன்னு சொல்லி இவனை வலையில விழ வச்ச. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட ரொம்ப விளையாடி இருக்க. இன்னைக்கு அவனை நீ கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுற. இதுதான் ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய பண்பாடா? இத பாருமா, நம்ம பணம்